என்னது? ஐயோ! ஏய்! சீக்கிரம் வாங்க. ஜேசன் தண்ணியில் விழுந்துட்டான். வாங்க போய் அவனை காப்பாத்தலாம். வாங்க சீக்கிரம். ஹே சீக்கிரம் வாங்க. எப்படி விழுந்திருப்பான்? ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பானோ? போற அடிக்கலையே. பின்ன ஸ்லிப் ஆகி தான் விழுந்திருக்கணும். அவனுக்கு நீச்சல் அடிக்க வர தெரியாதே. ஜேசன் எழுந்திரு. ஜேசன் உனக்கு ஒண்ணு ஆகாது. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். தயவு செஞ்சு எழுந்திரு ஜேசன் ப்ளீஸ். எழுந்திரு. எழுந்திரு ஜேசன். தயவு செஞ்சு மூச்சு விடு. இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தியா? ஃப்ராட். ஜேசன் என்னையே ஏமாத்திட்டால? ஐம் சாரி ஜேசன் சார். கை ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வேற கப்லெட் எடுத்துட்டு வரேன். என்ன சார்? உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து டாக்டர் கூப்பிட்டுமா? நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டர் எல்லாம் கால் பண்ண வேண்டாம். கார் ரெடி பண்ணுங்க. நான் அவசரமா வெளியில போகணும். இவ்வளவு காலையில எங்க கிளம்பி போறீங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாம இருந்தா கண்டிப்பா கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன். நீங்க சொன்ன அந்த வேலைக்காரிய வேலையை விட்டு தூக்கிட்டுமா? ஏன் எதுக்கு? நீங்க தானே. நீங்க இந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்க வேண்டாம் அங்கிள். டேக் இட் ஈஸி அங்கிள். கிளைமேட் சூப்பரா இருக்கு. ஜேசன் இதெல்லாம் பொண்ணோட வேதனை. ஜேசன் இப்போ உனக்கு என் கையில கடிச்சா சத்தடா. காலையில யார் பக்கத்துல முடிச்சே தெரியல. காலையில இருந்து ரொம்ப நேரமா பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான்டா. அவன் யார் மேலேயும் இவ்வளவு வெறுப்பா இருந்து நான் பார்த்ததே இல்ல. அவ்வளவு வெறுப்பா இருந்தா அந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல விட்டு டிரான்ஸ்ஃபர் லெட்டர் கொடுத்துருக்க வேண்டியதானே? இருந்தாலும் அவ தானே இவனோட உயிரை காப்பாத்தனா. உயிரை காப்பாத்தி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. என்னடா சொல்றீங்க? நான் ஏன் வழியில தான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் ஏன் அவ மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன்னு உங்க யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. நீ ரொம்ப வரம்பு மீறி பாருடா. ஏற்கனவே அவளுக்கு நிறைய டார்ச்சர் கொடுத்தாச்சு. போதும் விட்டுறேன். வாய மூடுறா. வர வர நீ அந்த ஜோ மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. ஆமா, அவன் எங்கடா ஆளே காணோம்? நம்ம எல்லாரும் அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தோம்ல, அன்னில இருந்தே இவன் மாறிட்டான். லவர்ஸ்குள்ள பிரச்சனை வந்தாலே என்ன பண்ணுவாங்க பாவம்? தனியா போய் இங்க உட்காந்து. அவ ரொம்ப பாவம்டா. அவ அவனை உண்மையா நேசிச்சிருந்தா அவனுக்கு ஏன் இந்த நிலைமை வரப்போகுது? அவளை பாரு.
ஏன் என்னாச்சு, ரொம்ப டென்ஷனா இருக்க? முதல்ல ஜேசன், இப்ப இவனா? இவ தானாவே போய் பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறா. மை காட், எப்படி வலிரா பாரு. இவ கண்டிப்பா யாருக்கும் அடங்க மாட்டா போல இருக்கே. இவ பண்றத பார்த்தா எனக்கு ஆத்திரமா வருது. நீ யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு என்ன, ஏதாவது ப்ராப்ளம் தான். ஏன் நான் தெரிஞ்சுக்க கூடாதா? நீங்க ரெண்டு பேரும் என்ன கூத்தடிக்கிறீங்கன்னு தெரியாது எனக்கு. எங்க போயிட்டு இருக்க? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்லி ஆகணும். சொல்லலனா கண்டிப்பா சொல்ல வைப்பேன். என்ன விட போறியா இல்லையா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே நீ எதிர்த்து பேசுவ? நீ இன்னும் என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்கல ஜேசன். மரியாதையா கையை விட. நான் உன்கிட்ட ரொம்ப நல்லவனா நடந்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடம் பிடிச்சா என்னோட சுயரூபத்தை நீ பாப்ப. அப்புறம் விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மரியாதையா என் வழிக்கு வந்துரு. என்ன பண்ண போற? என்ன வெறுக்கிறல்ல? ஜான்சி, ஸ்கூல் போலியா? போக மாட்டேன். போகலைன்னா உன்னை கொண்டு போட்டுடுவேன். நீங்க கொண்டாலும் பரவாயில்ல, நான் ஸ்கூல் போக மாட்டேன். எழுந்துடி. அம்மா, ஆளை விட. நான் போக மாட்டேன். ஸ்கூல்ல அவனுக்கு பண்ற டார்ச்சர் பார்த்ததுன்னு இங்க நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? என்ன? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னா போக மாட்டேன்னா. ஏய், இன்னைக்கு ஸ்கூல் ஹாலிடே வாமே. யாரோ ஒரு அண்ணா வந்து இத உன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எங்க காட்டு. அது கொடுங்க. என்னது? பார்ட்டிக்கு இன்விடேஷனா? நம்பவே முடியலங்க. என் பொண்ணு பணக்கார வீட்டு பார்ட்டிக்கு போக போறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பிரமாதம். விடுங்கன்றல. அது கொடுங்க. அது கொடுங்க. அவ அந்த பார்ட்டிக்கு எந்த Dress போடணும் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நீங்களும் கொஞ்சம் என் கூட வாங்கல. Happy birthday to you.
Happy birthday to you. Happy birthday dear Sophia. Happy birthday to you. என்னோட 23rd பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ். என்னை வளர்த்த என்னோட அப்பா அம்மாக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்ச என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இன்னும் பேச விரும்புகிறேன். இதை கேட்க போகிறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஆச்சரியமாக தான் இருக்கும். நான் ரொம்ப லாவிஷாக அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதில்லை. ஆமா ஜோ எங்கட ஆளே காணா. இவ வேற முக்கியமான விஷயம் சொல்ல போறேங்கறா. நான் நெக்ஸ்ட் வீக் பாரிஸ்க்கு கிளம்பி போ. என் பர்சனல் விஷயத்துல தலையிடாதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். பாசத்தை கட்டுறதுக்கு வழி இல்ல, ஆனா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இப்ப சொல்ற கேட்டுக்க, என் பர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத, அதுதான் உனக்கு நல்லது. உன்னை பார்த்தா தலை சுத்தி கீழே விழுந்துருவ போல இருக்கே. இப்பவாது அவனுடைய கேரக்டரை பத்தி புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். சரிதானே? எங்க போனாலும் என்ன விட மாட்டியா? ஹே ஜான்சி, நீ இங்கேதான் இருக்கியா? நாங்க வெளியே போறோம், நீயும் கூட வரியா? ஓ இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு. ஆக்சுவலா எங்க வீட்ல பார்ட்டிக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க, ஆனா என்னமோ தெரியல அலோ பண்ணிட்டாங்க. சோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீயும் எங்களோட டிரைவுக்கு வந்தா நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். என்ன சொல்ற ஜான்சி? ஐயோ பரவாயில்ல. நாங்க 2 பேரும் வெளியில போறோம். நீங்க 2 பேருமா? நான் இவள ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன். நாங்க கிளம்புறோம், வா போலாம். நான் போயிட்டு வரேன். நினைச்சதை சாதிச்சிட்டேன். வாய மூடு. எதுக்காக என்ன காப்பாத்துன? என்ன விட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டா? சரி வா, அவங்க கூட போலாம். ப்ளீஸ் போகாத, தேவையில்லாம மறுபடியும் என்ன மாட்டி விடாத. பழிச்சு போ. தேங்க்யூ. ஓ செம்மையா இருக்குப்பா. இங்க நம்மள தவிர வேற எந்த கஸ்டமரும் இல்ல. நான் தான் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டேன். ஏ? காலையில வரைக்கும் இந்த இடத்த எனக்காக புக் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா. வேணா உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியா? இல்லைன்னா பக்கத்து ரூம்ல தான் பாக்ஸிங் பேக் இருக்கு, போய் பிராக்டிஸ் பண்றியா? நான் இதுக்கு அதெல்லாம் செய்யணும். அவங்க 2 பேரை பத்தி தெரிஞ்சிருச்சுல, அவளை பார்த்து நீ பொறாமப்பட்டிருப்பியே. சான்ஸே இல்ல. என்ன போய் அந்த பொண்ணு கூட கம்பேர் பண்ற? அவ எப்படி இருக்கா? நான் இதுக்கு அவளை பார்த்து பொறாமப்படணும்? எவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு, அதோட அழகா வேற இருக்கா. அவனுக்கு அவதான் கரெக்டான மேட்ச். மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறதுதான பொண்ணுங்களோட வழக்கமே. இங்க பாரு, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? எதுக்கு நீ இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? தேவையில்லாம இந்த பார்ட்டிக்கு வந்த பாரு, என்ன சொல்லணும்? எப்போ நீ எங்க ஸ்கூல்ல சேர்ந்துட்டியோ அப்பவே எங்கள ஒண்ணு ஆயிட்ட. ஏதாவது புரிஞ்சுதா? ஜோ மட்டும் அவளுக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தா கண்டிப்பா உன்னதான் லவ் பண்ணிருப்பான். என்னால இதை உறுதியா சொல்ல முடியும். என்ன சொல்ல வர? நீ ஒன்னும் அறிவாளியும் இல்ல, அழகானவளும் கிடையவே கிடையாது. இருந்தாலும் என்ன காரணம்னு தெரியல, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு தான் பொருத்தமானவ. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னாச்சு நினைக்க தெரியல. ஹலோ லாண்ட்ரி, எழுந்துருமா. இவளுக்கு என்னங்க ஆச்சு? அவங்க அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டாங்க. இதையா குடிச்சா? ஆமா சார். ஹலோ ஹலோ, எந்திரிக்க முடியாத அளவுக்கு போதை ஆயிடுச்சா பொண்ணு? நான் பொண்ணுதான், அதுவும் ரொம்ப சாதாரணமான பொண்ணு.
நான் எது பண்ணாலும் ஏன் உனக்கு குத்தமாவே தெரியுது? ஏன் என்ன விடாம துரத்திட்டே இருக்க? கெஸ்ட் இப்படியா ட்ரீட் பண்ணுவ? இதான் உன் மேனர்ஸா? உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பசங்களாம் இந்த மாதிரி பொண்ண பார்ட்டிக்கு கூப்பிட்டு எங்களை அவமானப்படுத்துறதா உன் வேலையா? நினைச்சு பார்க்கவே எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அதுக்கா ஃபீல் பண்ற? ஃபீல் பண்ணல, கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. நல்ல மசாலா ஸ்மெல் மூக்கு தொலைக்குது. இப்பவாது போதை தெளிஞ்சுதா? என்ன நடந்துச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்து இங்க படுக்க வச்சேன். என்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் டிராப் பண்ணாம இங்க எதுக்கு கொண்டு வந்து படுக்க வச்ச? ஏன் ஞாபகம் இல்லையா? நம்ம நாட்டிலேயே புகழ்பெற்ற டிசைனர் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னு சொல்லி மத்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக இந்த சூட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன்ல இருக்கிற சூட்டை நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. ஆனா ரேட் தான். பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் போய் அவ முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க. நான் ஒன்னும் உன் ட்ரெஸ் பத்தி தெரிஞ்சுக்கிற மூட்லயே இல்ல. நேத்து போட்டு இந்த சூட் வேஸ்ட் ஆயிடுச்சு. நேத்து நீ போட்டிருந்த சூட் வேஸ்ட் ஆனா என்ன எரிஞ்சு சாம்பலா எனக்கு என்ன? நான் அதை ஒரு முறை தான் போட்டேன், ஆனா அதுவே கடைசி முறை ஆயிடுச்சு. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்பவாது ஞாபகத்துக்கு வருதா? நேத்து ராத்திரி நீ இருந்த நிலைமையில உன் வீட்டுக்கு போயிருக்க முடியுமா? சாரி. நான் உங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்ல சொன்னேன். நீ இங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். உனக்கு ட்ரபிள் கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடு. நான் போயிட்டு வரேன். ரொம்ப நடிக்காத, அடங்கு. ஜேசன் சார், என்ன விஷயம்? அது வந்து உங்க அம்மா. என்னமா அவங்களுக்கு? அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? இதை ஏன் நீங்க முன்னாடி? டே ஜோ, சொல்றேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனைடா. நேத்து நைட் இந்த லாண்டரி பொண்ணு இருக்கால, அவளுக்கு தங்க வச்சேன். என்ன உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆயிடாது? தொலைஞ்சோண்டா. ஒரு விஷயம் தெரியுமா? ராத்திரி பூரா உன்னை இவன் ரூம்ல தங்க வச்சிருக்கான்னு உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இங்க ஒரு பெரிய பிரளயமே உன்னால உண்டாகும். நான் வேணா பெட் கட்டுண்டா. கண்டிப்பா இவனை உங்க அம்மா அலஸ்கா அனுப்பிடுவாங்க. எவ்வளவு பெட்? 3000. கண்டிப்பா இவனை தண்ணியில காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நேத்து நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி வாமிட்லாம் பண்ணியாமே. தெரிஞ்சு போச்சா? அவங்க அம்மாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்ல. நம்ம சின்ன வயசுல ஒரு வாட்டி டே கேப் போட்டு ஓடி வந்துட்டு ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்ல? கிட்டத்தட்ட அன்னைக்கு நம்ம செத்து பொழைச்சில வந்தோம். வாழ்க்கையில மறக்க முடியுமா அத? வெல்கம் சார். ஹாய் லிண்டா, how are you? ஹாய். என்ன சீக்கிரமா வந்துட்ட? பார்க்க வேற ரொம்ப கியூட்டா இருக்க. இந்த ஊர்லயே அழகான பொண்ணை பார்க்க வரப்போ கொஞ்சம் அழகா தானே வரணும். சரி, வந்த விஷயத்த சொல்லு. உனக்கு என்ன காரியம் ஆகணும்? இதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் லிண்டா. சிட்டி ஹால்காரங்க அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு நம்மள ஸ்பான்சர் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்றாங்க மேடம். ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் மேடம். அதுல இருந்து நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். சொன்னதை செய்யுங்க. ஜேசன் அவர் ரூம்ல தான் இருக்கானா? இருக்காரு. யார் இவ?
ஹலோ ஆண்டி. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டாம், அவ என்னோட கெஸ்ட் தான். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க உனக்கு மட்டும் கெஸ்ட் இல்ல, எனக்கும் கெஸ்ட் தான். நான் இவ எங்க ஃப்ரெண்டு. ஓ ஃப்ரெண்டா? இவ எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறா. இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. இவ எங்களை விட 1 year ஜூனியர். நீங்க எங்களை தப்பா நினைக்காதீங்க. உங்க ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அது நான் உங்க அப்பா பிசினஸ் பண்றாரா இல்ல வேலை பாக்குறாரா? யாப்பா அவரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? என்ன பிசினஸ்? இவங்க அப்பா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு. இப்ப வர புது டிசைன்ஸ் எல்லாம் இவங்க ஃபேக்டரியில தயார் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஏலத்தை நடத்துறோம். நீ எங்க கூட வரியா? இவ ஏலத்துல கலந்துக்கிறதுக்காக தான் இங்க வந்தா. இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் இவ ஸ்பெஷலா டிசைன் பண்ணது. இதை டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு திறமையான பொண்ணுன்னு. உங்க அம்மா என்ன பண்றாங்க? மேடம், பார்ட்டிக்கு கெஸ்ட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. ஜேசன், நீ என் கூட ஏலத்துக்கு வர. நாங்க ஏழைங்களுக்கு உதவுறதுக்காக இந்த ஏலத்தை நடத்துறோம். முடிஞ்சா நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஆண்டி. வாய்க்கு வந்தபடி இப்படியா போய் சொல்றது? ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் ஒழுங்கா உண்மையை சொல்லியிருந்திருப்பேன். உங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன இருக்கு தெரியுமா? உனக்கு மட்டும் இல்ல, உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே ஆபத்து வந்திருக்கும். நான் மட்டும் இப்ப ஆண்டி கிட்ட உன்னை பத்தி உண்மையா சொல்லிடுதேன் வை, உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிருப்பாங்க. ஜேசன், இப்போ என்ன பண்ண போற? சோ அட்டென்ஷன் ப்ளீஸ், கவனமா பாருங்க. முதலாவதா ஏலம் விட போற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற நிறுவனம் தயாரிச்ச ஸ்விம்மிங் காகல்ஸ். இதோ உங்க முன்னாடி. இது ஸ்விம்மிங் காகல்ஸா? இந்த பொருளோட ஆரம்ப விலை $500. 1000. ஒருத்தர் $1000 கேட்டிருக்காரு. $2000. அந்த மேடம் $2000 கேட்டிருக்காங்க. 7000. இவரு ஒரே அடியா ஏத்தி $7000 கேட்டிருக்காரு. $8000. வாவ், அந்த மேடம் $8000 கேட்டிருக்காங்க. வேற யாராவது 8500 கேட்க தயாரா இருக்கீங்களா? ஒரு அரிய வாய்ப்பு, தவற விடாதீங்க. ஓகே சார். ஒரு கஸ்டமர் $10,000 கேட்டிருக்காரு. வாவ், எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. ஒரு முக்கியமான கஸ்டமர் இந்த காகல்ஸ $10,000 கொடுத்து வாங்க தயாரா இருக்காரு. வேற யாராவது கேட்க தயாரா இருக்கீங்களா? ஓ, யாருமே இல்லையா? நான் இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண போறேன். 1 2 3. அடுத்து இப்ப நம்ம ஏலத்துல விட போற பொருள் நம்ம ஜேசன் அணிந்திருக்கிற அற்புதமான சூட். இத டிசைன் பண்ணது உலக புகழ்பெற்ற ஃபேஷன் டிசைனர். இதோட ஆரம்ப விலை $10,000. இந்த சூட்டை $15,000 கேட்க யாராவது தயாரா இருக்கீங்களா? நல்ல செய்தி, இதோ ஒருத்தர் $15,000 கேட்டிருக்காரு. மேற்கொண்டு அதிக விலைக்கு யாராவது கேட்க தயாரா இருக்கீங்களா? அற்புதமான செய்தி, இந்த சூட்டை $20,000 கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலையும் கேட்க யாராவது தயாரா இருக்கீங்களா? யாரும் கேட்க முன் வரலனா இந்த பொருளை இதே விலைக்கு கொடுத்துடலாம். யாரும் யோசிக்க வேண்டாம், விலை மதிப்பில்லாத பொருள். யாரும் யோசிக்க வேண்டாம், நீங்க கொடுக்க போற பணம் ஏழைகளுக்கு தான் பயன்பட போகுது. அற்புதமான செய்தி, $25,000 ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு மேலையும் கேட்க யாராவது தயாரா இருக்கீங்களா? இல்ல இதே விலைக்கு கொடுத்துடலாமா? திரும்பவும் சொல்றேன், சீக்கிரம் வீட்டுல தேடுவாங்கல. ஃபேஷன் டிசைனர் தயாரிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இந்த டிசைன் நிலைச்சு நிக்கும். சந்தோஷமான செய்தி, $30,000 ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபைனலா இந்த சூட் 30,000க்கே விற்கப்படுது. அடுத்ததா ஏலத்துக்கு வர போற பொருள் ரொம்பவே அற்புதமானது. அழகான பெண்கள் இந்த மிக அழகான ஆடைய வாங்க நிச்சயமா போட்டி போட்டுக்கிட்டு முன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மிக அழகான இந்த ஆடைய நுட்பமான முறையில அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பாக்குறவங்களோட கண்களை கவர்ற மாதிரி இந்த ஆடைய தயாரிச்சிருக்காங்க. இதோட ஆரம்ப விலை $10,000.
மேற்கொண்டு யாராவது வாங்க விருப்பப்படுறீங்களா? ஓ, நல்ல செய்தி. $15,000 ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜேசன் முன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்கானே. அவர் இப்பெல்லாம் கொஞ்சம் அமைதியா தான் இருக்காரு. நல்லா படிக்கிறதா கூட ஸ்கூல்ல சொன்னாங்க. உனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியுமா? நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் உங்க அதிர்ஷ்டம் உங்க கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம். உன்ன மாதிரி தைரியமான பொண்ணு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சார், நான் ஒண்ணு அவனை தள்ளி விடல, என்ன நம்புங்க. தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். இவ்வளவுதான் நீங்க நம்ம ஸ்கூல்ல சேர்த்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணீங்க. அவ ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி விசாரிச்சு சொல்லு. ஓகே மேடம். நீங்க கொடுக்க போற பணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுமக்களுக்கும் ஏழைகளுக்கும் தான் போய் சேர போகுது. அதனால அதிக விலை கொடுக்கறதுனால நீங்க வருத்தப்பட வேண்டாம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். நிஜமாவா சொல்ற? இத பார்த்தா ரொம்ப காஸ்ட்லி கிளாஸ் மாதிரி தெரியுது. வாவ், என்னால நம்பவே முடியல. அக்கா அக்கா, இங்க பாரு, உன்கிட்ட இருக்க காகல்ஸ் பத்தின டீடைல்ஸ் ஆன்லைன்ல வந்திருக்கு. என்ன போட்டிருக்கு? இதோட ரேட் பாத்தியா? $2,000. ரொம்ப காஸ்ட்லியா இருக்குல? $2,000? இந்த ஸ்விம்மிங் காகல்ஸ் அவ்வளவு காஸ்ட்லியா? இத உடனே வித்து நம்ம காசாக்கில்லங்க. கொடுங்க, விட மாட்டேன். இதோட உண்மையான மதிப்பு என்ன தெரியுமா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து விக்கிற பொருள் இல்ல, நம்ம ஞாபகார்த்தமா வச்சுக்கிற பொருள். அத குடுடி. இது $2,000. நான் என்ன இது $20 விக்க போறேன்னு சொன்னேன்? என்ன பார்த்தா உனக்கு முட்டாளாவா தெரியுது? வாவ், இத போட்டு பாருங்க. தயவு செஞ்சு நீங்க அத வித்துறாதீங்கம்மா. அத கொடுங்க. ஏதோ பண்ணுங்க. குட் நைட். ஏய் யாச்சி, யாச்சி, இரு. நான் போயிட்டு வரேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீ சொன்னது கேட்கல? தேங்க்ஸ் சொன்னேன். என்னது தேங்க்ஸ் சொன்னேன்? இவ்வளவு கோமா கூட யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இருந்தாலும் உங்க மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு ரொம்பவே திமிர்தான். போனா போதுன்னு சாரி சொன்ன போறேன். என்ன சொல்லும்? என்னது? நான் இனிமே ஜென்மத்துக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். நீ திருந்தவே போறதில்லன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இல்ல. என்ன? நான் இல்லாதப்போ தயவு செஞ்சு என்னைக்குமே தண்ணி அடிக்காத. சோஃபியா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாரிஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை கடைசியா பார்க்கலாமேன்னு தான் இங்க வந்தேன். நான் கிளம்புறேன் ஜான்சி. கிளம்புறீங்களா? இனிமே திரும்ப வரவே மாட்டீங்களா? ஆமா. எப்போ கிளம்ப போறீங்க? நாளைக்கு கிளம்புறேன். நாளைக்கே கிளம்புறீங்களா? நீங்க பண்ண உதவிக்கு நான் இது வரைக்கும் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. நான் உங்களுக்கு ஏதாவது திருப்பி செய்யணும்னு ஆசைப்படுறேன். உன்கிட்ட எதையும் எதிர்பார்த்து நான் அன்னைக்கு உனக்கு உதவி செய்யல. என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியும். ஜோவும் கூட இருக்கும்போதெல்லாம் அவன் இந்த உலகத்தை முழுசா மறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்ன ஜான்சி, முதல்ல எழுந்திரி. நான் உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே உங்க மிகப்பெரிய ஃபேன். நீங்க இந்த ஊரை விட்டு எதுக்கு போறீங்கன்னு சொல்லாட்டியும் ஏன் போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா
ப்ளீஸ் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போயிடாதீங்க. முதல்ல எழுந்திரி ஜான்சி. எனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். உங்களை இப்படி கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஆனா கேட்காமலேயே இருக்க முடியல. உனக்கு ஜோ பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு ஜோவை பத்தி உண்மையிலேயே எதுவும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. அவன் மனசுல உங்களை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. அவன் மனசுல எவ்வளவு வேதனையும் எவ்வளவு வலி இருந்தாலும் அத வெளியில காட்டிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கூட இருந்தா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பான். நீங்க அவனை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அவனோட வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. எழுந்திரி ஜான்சி ப்ளீஸ். இங்க பாரு ஜான்சி, நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சார்ந்து இருக்கிறவங்கள பத்தி பல தடவை யோசிச்சு பார்க்கணும். நாம எடுத்த முடிவு தப்பா இருந்துச்சுன்னா நம்மள சார்ந்து இருக்கிறவங்களையும் அது நிச்சயமா பாதிக்கும் ஜான்சி. அந்த மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஜோ என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பர்சன். ஜோவாலையும் அவன் வாழ்க்கையில என்ன மறக்கவே முடியாது. நான் ஜோவோட வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என் இடத்துல நீதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐம் சாரி, மன்னிச்சிருங்க சோஃபியா. இங்க பாரு ஜான்சி, உன் மனசுல இருக்கிறத சொல்ல விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். வருத்தப்படாத சோஃபியா. ஒரு நிமிஷம். இது எனக்கா? வேண்டான்னு சொல்லாத, இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அதை மறுக்கிறது நாகரிகம் இல்ல. நான் செஞ்ச உதவிக்கு நீ கைமாறு செய்யணும்னு ஆசைப்பட்டல. முடிஞ்ச வரைக்கும் ஜோவை நீ சந்தோஷமா பாத்துக்கோ. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவகிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எனக்காக எதுக்கு கெஞ்சி பேசிக்கிட்ட? சுயமரியாதை என்னன்னு உங்க வீட்டுல உன்னை சொல்லி வளர்க்கல போல இருக்க. என் விஷயத்துல தலையிடாத. நான் என்ன இதை எனக்காக செஞ்ச நினைச்சியா? உனக்காக. நீ சோகமா இருக்கிறத பார்க்க முடியல. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி. உனக்கு எதுக்கு என் மேல அக்கறை? இங்கிருந்து போயிடு.